அண்மை செய்தி. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பயணிகள் ரயில் தடம் புரண்டு விபத்திற்குள்ளானதால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஹவுராவிலிருந்து மும்பை செல்லும் விரைவு ரயில் இன்று அதிகாலை 3:30 மணிக்கு தடம் புரண்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த விபத்திற்கான காரணம் என்னவாக கூறப்படுகிறது? தற்போது பயணிகளின் நிலை என்ன? மேலும் சேத விவரங்கள் என்னென்ன? ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பயணிகள் விரைவு ரயில் ஒன்று தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. குறிப்பாக 12-810 என்ற எண் கொண்ட ஹவுரா TSMT எக்ஸ்பிரஸ் ரயிலானது ஜார்க்கண்ட் மாநிலம் சக்ரதார்பூர் பகுதியில் உள்ள பாராபம்பு என்ற ரயில் நிலையத்திற்கு அருகில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. இந்த ரயிலானது மேற்கு வங்க மாநிலம் ஹவுராவில் இருந்து மும்பையை நோக்கி சென்று கொண்டிருந்த இந்த பயணிகள் விரைவு ரயில் தான் ஜார்க்கண்ட் மாநிலம் சக்ரதார்பூர் என்னும் பகுதியில் பாராபம்பு என்கிற அந்த ரயில் நிலையத்தில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அதாவது அருகே சென்று கொண்டிருந்த சரக்கு ரயில் பெட்டிகளின் மீது உரசியதால் இந்த ரயில் தடம் புரண்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஆனால் அதனால்தான் விபத்து ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளதா என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் இதுவரை இல்லை. இந்த தடம் புரண்டதில் மொத்தம் ரயிலினுடைய 4 பெட்டிகள் தடம் புரண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இதில் தற்போது வரை 6 பேர் காயமடைந்திருப்பதாகவும் இன்னும் ஒரு சில தகவல்கள் 10 பேர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு ரயில்வே அதிகாரிகள் மற்றும் ரயில்வே மருத்துவ குழுவை சேர்ந்தவர்கள் ஆம்புலன்ஸ் ஆகியவை விரைந்து காயமடைந்த அந்த 6 பயணிகளுக்கு ரயில்வே சேர்ந்த மருத்துவ குழுவானது தேவையான முதலுதவி சிகிச்சைகளை வழங்கி இருக்கின்றது. மேலும் மீட்பு நடவடிக்கையிலே இந்த ரயில்வே துறையை சார்ந்த அந்த அதிகாரிகள் மற்றும் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் அதிர்ஷ்டவசமாக தற்போது வரை எந்த விதமான உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை என்கிற தகவலும் வெளியாகியிருக்கின்றது. சிலர் காயம் மட்டுமே அடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் தற்போது தேவையான முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டு அவர்கள் நலமுடன் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.